ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வில்லேஜ் டீ கடை ஸ்டைலில் போண்டா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாருங்க, முதல்ல நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா முன்னே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன். முதல்ல ஒரு கப்பு போட்டுறேன். இப்போ இன்னொரு கப்பும் போடுறேன். அரை கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள், அரை கப் அளவுக்கு இட்லி மாவு வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பச்சோடை வச்சுருக்கேன். அதை போட்டு கலந்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது நமக்கு. இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி போட்டுடலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு திருப்பி விட்டுடலாம். பாருங்க, மாவு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு நல்லா பெருசு பெருசாக வருங்க இந்த போண்டா. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம டீ கடை போண்டா. எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த டீ கடை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டீ போடுற டைமில் குயிக்காக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.